ஹலோ எவ்ரிவான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறையா பேரோட முக்கியமான ஒரு பிரச்சனை, யாராவது இங்கிலீஷில் எங்ககிட்ட பேசினாங்கன்னா எங்களுக்கு நல்லா புரியுது, ஆனால் பதில் மட்டும் எங்களுக்கு சொல்ல தெரியல, இல்லை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி சரி செய்யலாம், இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னெல்லாம் கற்றுக்கிட்டா நம்ம வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இங்கிலீஷில் பேசுனா புரியுது ஆனால் பதில் பேச முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் இருக்க முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓவராலாக ஏதாவது சொல்லும்போது என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அது எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும். ஒரு லென்த்தியான ஒரு சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற கண்டிப்பாக ஒரு 4-5 வார்த்தை நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம வேர்ட் பை வேர்ட் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக அதில் அக்யூரேட்டாக என்ன சொல்ல வராங்க, என்ன டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுலாம் நமக்கு புரியாது. அப்படி புரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கும் நமக்கு தெரியல. ஏன் புரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து தெரியல. இப்போ வந்து இங்கிலீஷ் நல்லா புரியுது ஆனால் பேச தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டூவோட யூசேஜ் கரெக்டாக தெரியுமா, டஸ்ஸோட யூசேஜ் தெரியுமா, டிட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியுமா, அதோட ரூல்ஸ் தெரியுமா, ஹாவ், ஹேஸ், ஹேட், நிறைய அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அது எல்லாம் தெரியுமா, கரெக்டாக தெரியுமா, ஹேஸ் பீன், ஹேட் பீன், இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக தெரியுமா, ப்ரிப்போசிஷனில் வர இன், ஆன், அட், அது மல்டிபிள் யூசேஜ் தெரியுமா, இப்படியெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 90% தெரியும், 80% தெரியும் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர 100% எனக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்குது. அது வந்து கிளியராக தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து டக்குன்னு பதில் சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறோம். நமக்கு வந்து பதில் சொல்லும்போது இது சரியாக இருக்குமா, நம்ம சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்ற டவுட் வந்துடுது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இங்கிலீஷில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் கரெக்டான மீனிங், கரெக்டான யூசேஜ் என்னன்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக ப்ரிப்போசிஷன் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், டென்சஸோட யூசேஜ் கரெக்டாக தெரியணும், அது போக முக்கியமாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கரெக்டாக தெரியணும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கரெக்டாக தெரியணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக தெரியுது அப்படின்னா அது என்ன ஸ்ட்ரக்சர், என்ன டென்ஸில் சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளாலையும் ஈஸியாக பதில் சொல்ல முடியும். புரிய மட்டும் செய்யுது அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சின்னதாக டவுட் இருந்தது அப்படின்னாலே நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் வந்து தயக்கமாக தான் இருக்கும், சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. இது ஏன் நான் இவ்வளோ ஷுவராக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஹிந்தி புரியும் ஆனால் திரும்ப பேச தெரியாது. பேச தெரியாதுன்றதை விட டக்குன்னு பேச வராது. இதை சொல்லணுமா அதை சொல்லணுமான்னு கரெக்டாக சொல்ல வராது. ஆனால் யாராவது கேட்டாங்க ஏதாவது அப்படின்னா அது புரியும். ஸோ அப்போ அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரியுது, பட் எக்ஸாக்டாக வந்து இந்த வேர்டு, இந்த டென்ஸ் எல்லாம் எப்படி எப்படி யூசேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு வந்து அதை பற்றின கிளியர் ஐடியா இல்லை. அதனால எனக்கு வந்து புரியுது, பட் கரெக்டாக பதில் சொல்ல வரல. இதே பிரச்சனை தான் இங்கிலீஷ்லையும் எல்லாருக்கும். ஸோ அப்போ அதை பற்றி கிளியரான ஒரு ஐடியா வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், பேசிக் சென்டென்சஸ், எப்படியெல்லாம் இங்கிலீஷில் சென்டென்ஸ் இருக்கும், எப்படியெல்லாம் இந்த டூ ஒர்க் ஆகுது, ஏன் டஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், டிட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் கிளியரான ஒரு ஐடியா இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இது வாட்ஸ்அப் கோர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து டைம் எல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம 15 டேஸ்லேயே நம்ம வந்து இதை வந்து எல்லாமே கவர் பண்ணுறோம் அப்படின்றதுனால டைமும் ரொம்ப நாள் இழுக்காது. உங்களுக்கு 15 டேஸில் படிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ எடுத்து உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அது போக இந்த டூ, டஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு எதுலலாம் டவுட் இருக்குமோ அது எல்லாமே பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 1000 சென்டென்சஸ் அதில் இருக்கும். ஸோ 1000 சென்டென்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு பேசுகிறதுக்கு தேவையான எல்லா சென்டென்ஸுமே அங்கே வந்துடும். அதுக்கு எல்லாத்துக்கும் கிளியரான அர்த்தமும் நமக்கு புரிஞ்சிடும். அப்படின்றதுனால யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அந்த 1000 சென்டென்சஸ்லேருந்து நீங்களும் அழகாக நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லிடலாம். நிறையா கேள்விகள் இருக்கும், சென்டென்சஸ் இருக்கும், ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம கற்றுக்குறோம். அப்படின்றப்போ நமக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கிறோம் அப்படின்றதுனால அதை வந்து ஒரே நாளில் அவ்வளோத்தையும் படிக்கிறோம், 1000 சென்டென்சஸும் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு முடியாது. ஸோ 15 டேஸ் டைம் இருக்குன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு அதை வந்து கரெக்டாக அந்தந்த லெசன்ஸ்க்கு ரிலேட்டடான சென்டென்சஸாக கொடுக்கும்போது ஈஸியாக மனப்பாடமும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து படித்து வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம அதை வந்து புரியாமல் மனப்பாடம் பண்ணணும்னு இருக்காது. நம்ம லெசனை பார்த்துட்டு தான் சென்டென்ஸும் பார்ப்போன்றதுனால அதை அப்படியே உங்களுக்கு வந்து ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும்.
ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமா பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யாராவது பேசினா புரியுது பட் பதில் சொல்கிறதுக்கு வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணிடும். ஸோ டவுட்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தைரியமாக வந்து ஒரு ரிப்ளை மெசேஜ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறீங்க, யாருக்காவது மெசேஜ் அனுப்புகிறீங்க, இல்லை பேசும்போது ரிப்ளை கொடுக்குறீங்க, கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இது சரியா தப்பா அப்படின்ற அந்த ஒரு பயம் இல்லாமல் ரொம்ப தைரியமாக நீங்கள் வந்து இங்கிலீஷை யூஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படியும் வந்து அவங்கள ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, மெயின் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து இந்த மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது. அது போக எல்லா விதமான லேர்னிங், ஐ மீன் நம்ம சிபிஎஸ்சி இல்லை ஸ்டேட் போர்டு எந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் படித்தா கூட எல்லாத்துலேயுமே வந்து கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கிராமரில் தான் நிறைய பேர் திணறுவாங்க, எப்படி இது வருது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஸோ ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு இங்கிலீஷ்லேயே தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே நம்ம தமிழ்லையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இது லீவ் டைம் அப்படின்றதுனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு வந்து நிறைய கிராமர் இருக்கும். உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் கரெக்ஷன் அண்ட் கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 17th May கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. I'll meet you in the next lesson. Thank you. Bye.